ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாங்க இன்றைக்கி பாலிட்டி கிளாஸ் பார்க்கலாம். பாலிட்டியில் செகண்ட் கிளாஸில் ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்க போகிறோம். இது அரசியலமைப்பு கோரிக்கை வச்சாங்களா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். யார் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வச்சது யாருன்னா எம்என் ராய். அவர் தான் நிர்ணய சபை யோசனை முதலில் கூறியவரே அவர் தான். அப்புறம் ஜவஹர்லால் நேரு காங்கிரஸ் தலைவராக அரசியலமைப்பை இந்தியர்கள் எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சுயாட்சி கோரிக்கை நிர்ணய சபையின் முக்கியத்துவம். இந்தியர்கள் தங்கள் அரசியலமைப்பை தாங்களே தீர்மானிக்க வேண்டும் அப்படிங்கிற சுயாட்சி உணர்வு இது ஜனநாயக அரசியல் விழிப்புணர்வை உருவாக்கியது. பிரிட்டிஷ் அரசின் ஆட்சிக்கு எதிரான அமைதியான அரசியல் சவாலாக இருந்துச்சு. சுதந்திரத்துக்கான அடித்தள கோரிக்கை முக்கிய ஆண்டுகள் நிகழ்வுகள் பார்க்கலாம். 1934 நிர்ணய சபை யோசனை கொடுத்தவர். 38 காங்கிரஸ் தீர்மானம் ஜவஹர்லால் நேருவால் இது பண்ணது. 1940 ஆகஸ்ட் பிரகடனம் பண்ணப்பட்டது பிரிட்டிஷ் அரசால். 1942 கிரிப்ஸ் முன்மொழி வந்தாங்க. ஸ்டாட்போர்ட் கிரிப்ஸ் அப்படிங்கிறவரோட தலைமையில் 1946 நிர்ணய சபை உருவாக்கம் நடைபெற்றுச்சு. அது அரசியலமைப்பு நிர்ணய சபை கோரிக்கை இந்தியர்கள் சுயாட்சி, சுய நிர்ணயம், ஜனநாயக உரிமைகள் நோக்கி எடுத்த மிகப்பெரிய அரசியல் படியே இதுதான் ஃபஸ்ட்டு. இதன் விளைவாக 1946 நிர்ணய சபை அமைக்கப்பட்டு 1950 ஜனவரி 26 இந்திய அரசியலமைப்பு அமலுக்கு வந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வீடியோ பார்க்கும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.